வணக்கம். நான் உங்கள் லவ்லி ஆங்கர் அனு அன்சகானா. செக்ஸா சம்பந்தமா இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஈஸியான தீர்வு எங்க பிளாட்ஃபார்ம்ல கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க போன் எடுக்கணும். உங்க போன்ல 7200872006 720009 720006 இந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணலாம். ஏன்னா எப்போதுமே எங்களுக்கு 2 தான் பிடிக்கும். அதனால சகானாக்காக நம்பர், எனக்கு ஒரு நம்பர் இருக்கு. இந்த மாதிரி எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு கேள்விகள் கேட்கலாம். அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நம்மளுடைய அன்னச்சேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெடோட நிறுவனர் மருத்துவர் பழனி ஐயா ரெடியா இருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு, கேள்வி இருக்கு அப்படின்னா நம்ம நேயர்கள் கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. வாங்க முதல் கலரை பார்க்கலாம். எங்கிருந்து பேசுறீங்க? சேலம் மேடம். சேலம்மா. உங்க பேரு? ரமேஷ் மேடம். ஓகேண்ணா. ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளமா இருந்தாக்கா வந்துட்டு என்கிட்ட நீங்க கேட்கலாம். மேடம் 27 வயசு ஆச்சு மேடம். புரியல. 27 வயசு ஆச்சுங்க மேடம். சரி, ஓகே. கல்யாணம் பக்கத்துல இருக்குங்க மேடம். ஓகே. நம்ம பொருள் வேற சின்னதா இருக்குங்களா? என்ன பொருள் சார்? என்ன பொருள் தான் மேடம் சொல்றது உங்ககிட்ட? பரவாயில்ல, இவ்வளோ கிட்ட வந்துட்டீங்க, சொல்லுங்க. நம்ம இது கொஞ்சம் சின்னதா இருக்குது. அது பெருசாகிறதுக்கு ஏதாச்சும் வழியை தச்சிருக்குங்களா? இப்படி 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 ஓப்பனா பேசினா என்ன சார் பண்றது? அப்புறம் அதானே நீங்களும் பேசுறீங்க. அப்படியா? இப்போ உங்களுக்கு என்ன, உங்களுக்கு பொருள் சின்னதாகிறது பெருசாகணும்? ஆமாங்க. சரி, ஓகே. எந்த சைஸுக்கு வேணும்னு ஆசைப்படுறீங்க? பெரிய சைஸுக்கெல்லாம் இல்லை, நார்மல் சைஸுக்கு தாங்க மேடம். சரி, ஓகே. உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரியே உங்களுக்கு பெருசாகிறதுக்கு நம்ம டாக்டர் எடுத்தாரா, அவர் பேசுங்க, அவர் தருவார். ஹலோ. ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம் டாக்டர். உங்க பேர் சொல்லு தம்பி. டாக்டர். நல்லா இரு, சந்தோஷம், மகிழ்ச்சி. சரி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர் கொஞ்ச நாள் கைப்பழக்கம் இருந்துச்சு டாக்டர். நான் தான் பண்ண வேணாம் எத்தனை முறை கையெடுத்து கும்பிட்டுருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் சொல்லவே இல்லையா ரமேஷ்? நீ அந்த அம்மாட்ட கையடிக்கணும்னு சொல்லவே இல்லையா? மேம் வருத்தப்படுறாங்க. அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றது டாக்டர்? அவங்க கிட்ட தானே சொல்ல முடியும், அவங்க கிட்ட சொல்ல முடியுங்களா? இல்ல அவங்க சொல்றாங்க, டாக்டர்கிட்ட மட்டும் கையடிச்சு சொன்னாரு, எனக்கு கையடிச்சு சொல்லவே இல்லை அப்படின்றாங்க, ஃபீல் பண்றாங்க. நமக்கு ஆசை இருக்காதுங்களா? மற்றவங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசை இருக்குல்ல. ஆமா. சரி, இப்ப எனக்கு ஒரே டவுட்டு. சொல்லுங்க டாக்டர். உன்னுடைய வயசு என்ன ஆகுது? 27 முடிஞ்சு 28 ஆகுதுங்க டாக்டர். கல்யாணம் பண்ணணுமா இல்லையா அந்த வயசுல? ஆமாங்க டாக்டர். ஏன் பண்ணாம இருக்க? பண்ணாம இருக்கேன்னா நமக்கு பொண்ணு கிடைக்கல. என்னப்பா கிடையாது? 2 பேர் வச்சிருக்காங்க. 2 பேரும் அவங்க வச்சிருப்பாங்க, நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்களே. உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதா? ஆமா. சரி, ஒண்ணும் இல்ல. 27 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருந்தா சுய இன்பம் பண்ண தோணும். ஆமாங்க டாக்டர். ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலை ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, நெட்டு, கூகுள் இதில் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஓப்பன் பண்ணால் அந்த உணர்ச்சி தூண்டுற மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்கள் கண்ணுக்கு பட்டுரும். ஆமாங்க டாக்டர். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கையடிக்கிறீங்க, கரெக்டா? ஆமாங்க டாக்டர். அதுக்கு ஒரே ஒரு வைத்தியம் இருக்குன்னா வைத்தியம் தெரியுமா? நீ உடனே கல்யாணம் பண்ணணும். உடனே கல்யாணம் பண்றதுக்கு ஏன் சொல்றேன்னா, காலத்தே பயிர் செய், காலம் கடந்து பயிர் செய்தால் பயிர் விளைத்தவனுக்கு லாபம் வராது. லாபம் வராது. உண்மைதான் டாக்டர். உண்மையா? உண்மைதான். ஆமா, நீ கையடிச்சுன்னு வச்சுக்கோ. ஆமாங்க டாக்டர். உறுப்பு சின்னதாக தான் இருக்கும். ஆமா. ஃபியூச்சர்ல நம்பி வர பொண்ணு கூட உன்னால சந்தோஷமா இருக்க முடியாது. ஆமாங்க டாக்டர். அது தயவு செய்து கைப்பழக்கம் பண்ணாத. சரிங்க டாக்டர். கைப்பழக்கம் பண்ண தோணுச்சுன்னா சரிங்க, சொல்லுங்க டாக்டர். டக்குன்னு யாராவது உன்னை ஃப்ரெண்டுங்க இருந்தாங்கன்னா கையை கட்டி போட சொல்லிடு. அவங்க எப்படி சார் கட்டி போட முடியும்? நம்ம கையை தானே கட்டி போடணும். உன் கையை தான் அவங்களை கட்டி போட சொல்ற, நீ எப்படி கையை கட்டி போட முடியும்? சொல்லுங்க டாக்டர். ஏன் சொல்றேன்னா தம்பி, சொல்லுங்க டாக்டர். இது உன்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, ஆமாங்க டாக்டர், உன்னை நம்பி வர பெண்ணுடைய வாழ்க்கையில் அடங்கி இருக்கு. ஆமாங்க டாக்டர். நீ தான் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தாகணும். ஆமாங்க டாக்டர். குழந்தை கொடுத்தாகணும். ஆமா. உன் குடும்பத்துல எல்லாருமே பேர பிள்ளைய பார்க்கணும்னு உங்க அப்பா அம்மா எல்லாம் ஆசைப்படுவாங்க. அதுக்கு நீ தகுதியா இருக்கணும். ஆமாங்க டாக்டர். நிறைய ஆண்கள் கைப்பழக்கம் பண்ணவங்க எல்லாம் ஆண் உறுப்பு தும்மா துண்டா ஆகி போச்சு. ஆமாங்க டாக்டர். நீ ஒன்னா ஒரு பொண்ணுகிட்ட போயிருக்கியா? இது வரைக்கும் ட்ரை பண்ணிருக்கியா? உண்மையை சொல்லு. ட்ரை பண்ணலாம்னு இருந்திருக்கேன், கிடைக்கலையே டாக்டர். பண்ணாத, முடியலையே. தப்பி ட்ரை பண்ணிடாத. சரிங்க டாக்டர். HIV வரும், பால்வினை நோய் வரும். அதுதானே டாக்டர் சேஃப்டின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. சேஃப்டியா? அந்த நேரத்தில் சேஃப்டி கீஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது டாக்டர். அதுதான் வேணாம். சரிங்க டாக்டர். நீ உங்க மனைவிக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும். ஓகேங்க டாக்டர். ஓகே. 27 வயசு வரைக்கும் உண்மையை சொன்னேன். எந்த பொண்ணுட்டையும் நீ போல இல்லையா? இல்ல இல்ல இல்ல. சூப்பர் ஜென்டில்மேன்.
ஓகேங்க டாக்டர். கைப்பழக்கத்தையும் தயவு செய்து நிறுத்திடு. சரிங்க டாக்டர். யோகா பண்ணு. டென்ஷனாக இருந்துச்சுன்னா செக்ஸ் உணர்ச்சி தூண்டுற அந்த டென்ஷன் வந்துச்சுன்னா மெடிடேஷன் பண்ணு. சரிங்க டாக்டர். இதெல்லாம் நீ கரெக்டாக பண்ணனா நீ வாழ்க்கையில் திருமணம் பண்ணி மனைவியோட குழந்தையோட சந்தோஷமா இருப்ப. சரிங்க டாக்டர். மீறி கைப்பழக்கம் பண்ண அப்படின்னா சரிங்க டாக்டர். பல்பு பீஸ் போனா ஆகும். அவ்வளோதான் டாக்டர், உடஞ்சு போயிடும். உடஞ்சி போகாது, எடுத்து உடச்சிருவாங்க, தூரத்துக்கு போட்டுருவாங்க. ஆமாங்க டாக்டர். அதாவது தயவு செய்து கைப்பழக்கம் பண்ணாத. அப்பா அம்மாட்ட சொல்லி சீக்கிரமா நல்ல பொண்ணா பார்த்து திருமணம் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுக்கு எனக்கு கால் பண்ணு. இன்விடேஷனோட வந்து நீங்க டாக்டர் இது வராம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் வேற ஏதாச்சும் இது இருக்குங்களா? இது வராம இருக்க இந்த கைப்பழக்கம் மைண்ட் வராம இருக்கிறதுக்கு இப்பதானே சொன்னேன். அதாவது ஒரு விஷயங்கள் அடிக்ட் ஆயிட்டோம் இல்லையா? ஆமாங்க டாக்டர். போதைக்கு அடிக்ட் ஆயிட்டோம். ஆமா ஆமா. அந்த போதைக்கு விடு பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு மெயினா மெடிடேஷன் சொல்லுவாங்க. ஆமாங்க டாக்டர். 2 அடுத்து வந்து யோகா. யோகா ஒர்க் அவுட் ஜிம்மு அப்படி போய் அந்த மெயின்டைன் போனீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு இது வராது. சரிங்க டாக்டர். சரிங்க டாக்டர். மனதை ஒருநிலைப்படுத்த வேணும். ஓகேங்க டாக்டர். கசாம்புசான்னு எண்ணங்கள் இருக்கவே கூடாது. சரிங்க டாக்டர். என் பேச்சுக்கிட்டாலே நீ நல்லா இருப்ப. சரி ஓகேங்க டாக்டர். நன்றி, வாழ்த்துக்கள். சரி ஓகே டாக்டர். அந்த அக்காட்ட கொஞ்சம் கொடுங்களேன். அந்த அக்காட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு கோபமா இருப்பாங்க. அந்த அக்கா தான் வராங்க பாருங்க. எந்த அக்காப்பா? நீங்க தாங்க. சொல்லு தம்பி. அக்கா உண்மை சொல்லணும்னு கோபப்பட்டுறாதீங்க, மன்னிச்சிருங்க. டாக்டர்கிட்ட மட்டும் தான் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லியாச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. கை பழக்கத்தை விட்டுரு, ஓகேவா? ஓகேங்க டாக்டர். ஓகேங்க அக்கா. நல்ல பிள்ளையா இருக்கணும். சீக்கிரமா கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு எங்களுக்கெல்லாம் சொன்னா கண்டிப்பா நாங்களும் வருவோம். ஓகேங்க அக்கா. ஓகேங்கக்கா. என்ன இருந்தாலும் கல்யாணம் இந்த நீங்க இவ்வளவு சொல்லி நமக்கு ஒரு என்னன்னா, இந்த நம்ம ஒரு போன்ல வந்து இந்த டாக்டரோட வீடியோ பார்க்கும்போது நமக்கு ஒரு இது ஃபீலிங்ஸ் ஆகுதோ? நமக்கு ஃபீலிங்ஸ்னா நம்மளையும் டாக்டர் கூப்பிட்டு நம்மளும் பேசி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் பார்க்குறதுனா டாக்டர் வந்து நேராக வந்து பார்க்கலாம், ஓகேவா? டாக்டர் நம்பர் கீழே இருக்குது, அந்த நம்பர் கால் பண்ணிட்டு. சரிங்கக்கா. ஆமாம் ஆமாம். அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனலாக பேசினாலும் நீங்கள் நம்பர் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். சரிங்கக்கா. சரிங்கக்கா. ஓகேவா? என்கிட்ட பேசுறது உங்களுக்கு கூச்சம் வந்தாலும் சார்கிட்டே நீங்கள் பேசலாம் பர்சனலாக. ஓகேங்க. சரி, ஓகே, பாய் பாய். ஓகே டாக்டர். ஓகே, தேங்க்யூ டாக்டர். பை. என்ன நேயர்களே, கேட்டிங்களா? நம்ம பேசுறதுக்கு கேட்டிங்களா? ரொம்ப பாவம் ஃபீல் பண்ணி பேசுறாரு. சின்ன பையன் தான், 27 வயசு ஆகுது. அவனால் வந்து அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வர முடியலன்னு கேட்குறான். அதாவது எப்படின்னாக்கா, என்ன சார் கேட்டான்? சார் அதை மறக்கிறதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் இருக்குமான்னு கேட்குறான். அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி கேட்குற அளவுக்கு அவனுக்கு அதுக்கு வந்து அடிக்டாக இருக்கலாம். தயவுசெய்து அந்தமாதிரி தப்பு யாரும் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் அந்தமாதிரி தப்பு பண்ணியிருந்தா அதெல்லாம் மீண்டு வரணும், இல்லை வேறு எதனா ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னாக்கா சார் வந்து பாருங்கள். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், பேசுங்க. பர்சனலாகவும் பேசலாம், இல்லை நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் வரும்போது எங்ககிட்டையும் பேசலாம். எங்ககிட்ட பேசுறது உங்களுக்கு கூச்சமாக இருந்தாலும் நீங்கள் சார் கையில் பேசலாம், ஓகேங்களா? சரி, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.